இந்த விளையாட்டுத் துறையில் முன்னேற வேண்டும். ஏழை என்பதனால இந்த விளையாட்டுத் துறையில அவன் முன்னேறாம இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு உடற்கல்வி ஆசிரியர் என்ன மாதிரியான பணிகளை செய்யறாரு அப்படிங்கிறத நம்ம குழுவினர் காட்சி பதிவு செஞ்சிருக்கிறாங்க. அதை இப்ப பாத்துடலாம். என் பெயர் கண்டம்மாள். அரசினர் மேல்நிலைப்பள்ளி கத்திவாக்கத்தில் உடற்கல்வி ஆசிரியராக 6 வருஷமா வேலை செய்துட்டு இருக்கேன். உடற்கல்வி ஆசிரியராக பணியாற்றும் இவர் தன் இளமை பருவத்தில் மிகவும் கஷ்டப்படும் குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் விளையாட்டின் மீது இவருக்கு மிகுந்த ஈடுபாடு இருந்து வந்திருக்கிறது. விளையாட்டின் மீது இவருக்கு இருந்த ஆர்வம் பல தேசிய அளவிலான விளையாட்டு போட்டிகள் வரை அழைத்து சென்றிருக்கிறது. ஹாக்கியில் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட்லேருந்து செலக்ட் ஆகி ஸ்டேட்டு போனேன். ஸ்டேட்ல இருந்து நேஷனல் லெவலில் செலக்ட் ஆகி சீனியர் நேஷனல்ஸ் போனோம். ஹேண்ட்பாலில் நான் நேஷனல், அதுலேயும் நேஷனல் செலக்ட் ஆனேன். ஃபுட்பாலில் 3 சீனியர் நேஷனல்ஸ் விளையாடி இருக்கேன். தான் ஒரு ஏழ்மை குடும்பத்தில் பிறந்து வளர்ந்ததால் தன்னை போலவே சிரமப்படும் பிள்ளைகளை சிறந்த வீரர்களாக உருவாக்க வேண்டும் என்பதற்காகவே தான் ஒரு அரசு பள்ளி ஆசிரியராக வர விரும்பியிருக்கிறார் கண்டம்மாள். அப்படி அவர் வந்து சேர்ந்த இடம்தான் கத்திவாக்கம் அரசு மேல்நிலைப்பள்ளி. பெரும்பாலும் மீனவ குடும்பத்து குழந்தைகள் படிக்கும் இந்த பள்ளிக்கூடத்திற்கு பல்வேறு விளையாட்டுகளை அறிமுகப்படுத்தி வைத்திருக்கிறார் கண்டம்மாள். நான் இந்த ஸ்கூலுக்கு வர்றதுக்கு முன்னாடி பாக்ஸிங்கு, பால் பேட்மிண்டன், ஃபுட்பால்லாம் கிடையாது. நான் என்னுடைய அந்த முழு முயற்சினால இங்கே பால் பேட்மிண்டன் டீமையும் ஃபுட்பால் டீமையும் பாக்ஸிங் டீமையும் ஏற்படுத்தி கொடுத்தேன். உடற்கல்வி போதிப்பதோடு மட்டுமல்லாமல் அவர்களின் உடல் நலனிலும் அக்கறை செலுத்தும் அன்னையாகவும் செயல்பட்டு வருகிறார். ஏன்னா சிலர் அம்மாங்கள்லாம் மீன் விற்க போயிடுவாங்க, அப்பாங்க போட்டுக்கு போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு அந்த சூழ்நிலை குடும்ப சூழ்நிலை ரொம்ப புவராக இருக்கும் சார். அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டாக்டர் நிர்மலா பிரசாத் அவங்க 2012 2016 வரையும் அவங்க பணம் அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. அது மூலிமா நாங்கள் 50 குழந்தைங்களுக்கு காலையில் டிஃபன் வாங்கி கொடுத்துட்டு இருக்கோம். இவரின் வருகைக்கு பின் கத்திவாக்கம் அரசு பள்ளி மாணவர்கள் பல தேசிய அளவிலான விளையாட்டுகளில் வாகை சூடி வந்துள்ளனர். விளையாட்டில் மட்டுமல்லாமல் வேறு பல துறைகளிலும் மாணவர்களை ஊக்கப்படுத்தும் ஒரு உன்னத ஆசானாகவும் சிறப்பாக செயலாற்றி வருகிறார். ஃப்ரீ டைம் இருக்கும் போதெல்லாம் ஏதாவது கிளாஸ்ல டீச்சர்ஸ் வரலன்னா நான் போய் அந்த இடத்துல போய் உட்காருவேன். உட்காந்துட்டு அந்த பிள்ளைங்களுக்கு என்னென்ன திறமைகள் இருக்கு, சிலரை பாட சொல்லி கேட்பேன், சிலரை பேச சொல்லி கேட்பேன். இந்த மாதிரி சில திறமைகள் எல்லாம் எங்க பிள்ளைங்க கிட்ட இருந்து நான் உருவாக்கி எடுத்திருக்கேன். நான் ஒரு விளையாட்டுத்துறை டீச்சரா இருக்கேன்னா அவங்க இன்னும் மேல ஒரு பெரிய லெவல்ல வரணும் அப்படின்றது என்னோட ஒரு கனவா இருக்கு. தன்னிடம் படிக்கும் குழந்தைகளை தன் குழந்தைகளாக நேசிக்கும் இவரின் கனவு வெல்ல வாழ்த்துவோம். இந்த கண்டம்மாள் ஒரு உதாரணம் தான். இவரை போலவே பல்வேறு நபர்கள் பல்வேறு இடங்களில் ஏழை மாணவர்களின் வளர்ச்சிக்காக பாடுபட்டு கொண்டிருப்பார்கள். அவர்கள் அத்தனை பேரையும் இந்த தருணத்தில் போற்றுவோம், பாராட்டுவோம். விளையாட்டு அப்படிங்கிறது விளையாட்டுத்தனம் அல்ல, போராட்ட குணம். எதிர்வரக்கூடிய காலத்தில் எத்தகைய சூழ்நிலை வந்தாலும் எதிர்த்து போராடக்கூடிய தன்னம்பிக்கையை தருவது இந்த விளையாட்டு தான். இந்த விளையாட்டை பயிற்றுவிக்கக்கூடிய இந்த விளையாட்டு ஆசிரியர்கள் இன்றியும் இந்த உலக அமையாது என்று கூறி இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்றோம். மீண்டும் மற்றொரு நீ இன்றி அமையாது உலக நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.